ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாண்டியநாதன் அண்ட் வெல்கம் பேக் டு த பாண்டியாஸ் வேர்ல்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நான் டெக்னிக்கல் சைட் பண்ண இருக்கேன். நேற்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்ததில் 60% ஆஃப் இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஆர் ஜாப்லெஸ், தேர் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு ஒரு ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை. அதனால தான் தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருந்துச்சு அதில். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாம் அந்த இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிக் டாஸ்க்காகவோ இல்லை ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காக எடுத்துக்கிறோம். அது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இன்றைக்கி அந்த டிப்ஸ் கொடுக்குறதுக்கு என்னோடய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் நந்தினி பாண்டியநாதன் இருக்காங்க. ஸோ என்னோடய கொஷின்ஸ் எனக்கு என்ன டவுட்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த கொஷின்ஸ் நான் கேட்குறேன் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ. ஏன்னா நான் அகாடமிக்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எங்கே மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு அவாய்ட் அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் என்ஜாய் த வீடியோ. தேங்க்யூ. Hi engineers, this is Nandini Pandyanathan. I am super excited to be a part of Pandya's World of Engineers. And let me clarify my stand here. I'm not going to teach you anything new. I'm just here to brush off all the mistakes that you commit during writing and speaking in English. So let's see how it goes. Okay, this is my first question. Do, did and does இது 3 வேர்ட்ஸையும் எங்கே ப்ராப்பராக எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம்? ப்ளீஸ் கிவ் அஸ் a clear picture. Do, does, did அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷில் அது ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் ஈஸியர் டெர்ம்ஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா அது என்ன டென்ஸ் அப்புறம் என்ன பர்சன்ஸ் ஷோ பண்ணுறது தான் இருக்கும். ஓகேவா? லைக் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனா ஐ வி, செகண்ட் பர்சனா யூ, தேர்ட் பர்சனா ஹீ ஷீ இட். தியாரி ஸ்கூல்லலாம் போக வேணாம், ஸ்ட்ரைட் அவே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நீ அங்கே ஏன் போன அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? why did you go there? அதான் ஆக்சுவல் சென்டென்ஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாஸ்ட் டென்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக why did you went அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். பட் அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. வில் சி ஃபார் மை எக்ஸாம்பிள்ஸ். where did you kept the books கிடையாது, where did you keep the books. and did you closed the book? look at the word closed கிடையாது, close தான். so the sentence goes like did you close the book. so far we have seen for past forms. so let's consider present forms also. so present formலையும் students நிறையவே மிஸ்டேக்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மெயின் வேர்பில் இடி ஃபார்முக்கு பதிலாக எஸ் ஆட் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவாய்ட் தட். ஹவு டஸ் ஷீ நோஸ் மை நேம் கிடையாது, டஸ் தான் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ ஹவு டஸ் ஷீ நோ மை நேம். யூ டோன்ட் ஹாவ் டு ஆட் எஸ் ஆர் இஎஸ் அகெயின் டு த மெயின் வேர்ப். அப்படியே அந்த மெயின் வேர்பை யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. டஸ் யோர் ஃப்ரெண்ட் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் டெய்லி கிடையாது, டஸ் யோர் ஃப்ரெண்ட் ரீட் தான். read newspaper daily. Okay, super. Then my second question, have and has இது 2 டேர்ம் வந்து நிறைய இடத்துல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன். எங்கே ஹேஸ் அண்ட் எங்கே ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுங்களேன். Okay, for have, has and had, again we'll see the first person, second person, third person. Like first person I, we, second person you, third person la plural form for they, we are going to use have. Okay, I, we, you, they have. அப்போ has எங்கே யூஸ் பண்ணணும்னா third person singular, that is he, she, it. so names, boys names, girls names, like objects and animals or birds, we are going to use the verb has. and had is common, for all the subjects we can use had if the action is in past form. Let's see examples. Tom has a car, Tina has been, the dog has a new chew toy. For the subjects I and we are going to use the verb have. Like when we have to combine subjects, when it is in plural form, then again we are going to use have. so have, has, had வந்து மெயின் வேர்பாக பார்த்துட்டோம். இப்போ ஹெல்பிங் வேர்பாக பார்ப்போம். அப்போ ஹெல்பிங் வேர்ப்னா மெயின் வேர்ப் ஒன்று வேணும், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். லைக் ரைட், ரோட், ரிட்டன்,
give, gave, given, leave, left, left. The third form தான் வந்து past participle. அதை தப்பு பண்ணக்கூடாது. I have wrote வந்து தப்பு. Have is always followed by past participle. Like I have written this letter. She has already spoke. Past form கிடையாது, past participle யூஸ் பண்ணோம். She has already spoken. My professor has went to Chennai. Went வந்து past form யூஸ் பண்ணக்கூடாது, past participle. My professor has gone to Chennai. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா has gone நோட டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. has gone yesterday. ஓகே, இப்போ என்னோடய தேர்ட் கொஸ்டின் என்னென்னா அப்படின்னா, இந்த சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணுறத நிறைய சென்டென்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ்டேக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஈவன் நானுமே நிறைய இடத்துல வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஃபைன். இது இங்கிலீஷில் கன்கன் சொல்லுவோம், லைக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த கன்ஃபியூஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஒரே சென்டென்ஸில் 1 or 2 இல்லை மோர் தென் 3 நவுன்ஸ் இருக்கும் போது அதுக்கு ரெலவெண்ட்டான வேர்பை ஃபிக்ஸ் பண்ணுற கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸை பாருங்கள். த விமென் ஹூ வென்ட் டு த மீட்டிங் வேர் போட். விமென் தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் மீட்டிங்னு ஒரு நவுனை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ விமென் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ வேர் யூஸ் பண்ணணும். அந்த ப்ராப்பர் ஃபிக்ஸேஷன் மைண்ட் பண்ணோம்னா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் கொஸ்டின். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எ டாக்டர். இதில் ஒன்னும் சப்ஜெக்ட்டு, மை ஃப்ரெண்ட்ஸும் சப்ஜெக்ட். அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஃப்ரெண்ட். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்னா இஸ், வேர்ப் இஸ் தான் இருக்கணும், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர். தப்பு. நம்மளோட சப்ஜெக்ட் ஒன்றா இருந்தாலும் நிறைய சிங்கர்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். ஒன் ஆஃப் மை ஃபைல்ஸ் வேர் லாஸ்ட் கிடையாது, ஒன் ஆஃப் மை ஃபைல்ஸ் வாஸ் லாஸ்ட். இது ஒரு வாஸ்ட் டாபிக். லைக் கன்ஜங்ஷன்ஸ் பேஸ் பண்ணியும் வேர்ப்ஸ் மாறும். லைக் அண்ட் வந்தால் ப்ளூரல் வேர்ப் வரும், அலாங் வித் கன்ஜங்ஷன் வந்தால் சிங்குலர் வேர்ப் வரும். இதை பற்றி இன் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இன்றைக்கி இந்த கான்செப்ட் கிளியராக இருங்க. ஒன் ஆஃப் தென் வந்தால் அதோட செகண்ட் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும். ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் சிட்டிஸ். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் ஆன்சர்ட் ஒன் ஆஃப் மை questions. I hope I have clarified your doubt. ஓகே, திஸ் இஸ் மை ஃபோர்த் கொஷின். யூஸ்வலி நான் என்னோடய கான்வர்சேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நாட் ஒன்லி மை கான்வர்சேஷன், நிறைய பேர் கான்வர்சேஷன் இங்கிலீஷில் பேசும்போது தே ஆர் யூஸிங் வேர்ட்ஸ் லைக் லைக் த திங்கிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த திங்கிங் வேர்ட்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அந்த திங்க் பண்ணுற டைமில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது ஏதாச்சும் ஒரு மெத்தட் இருந்தால் சொல்லுங்களேன். ஓகே, இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் நான் லெக்சிக்கல் லெசன் சொல்லுவோம். யூ ஹேவ் டு கம்பல்சரி அவாய்ட் தட் டியூரிங் ஃபார்மல் கான்வர்சேஷன். ஸோ அப்போது உங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் கான்வர்சேஷனை எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகலாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படின்னா, யூ ஹேவ் டு நோ அ லிட்டில் அபவுட் லிங்கர்ஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், லைக் இட் கனெக்ட்ஸ் டு மோர் தென் 2 சென்டென்சஸ். அண்ட் லிங்கர்ஸ்னால் நீங்கள் பேசின சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஒரு கொஹரண்ட் ஆர்டரில் மெயின்டைன் பண்ணுறது தான் லிங்கர்ஸ். ஸோ ஐ ஹவ் given you a list of linkers and conjunctions. You please go through it. Additionally, again, also, and then, as well as. The and then as well as நம்ம frequently யூஸ் பண்ணுவோம். But make it sure that you don't use one particular conjunction very frequently that it becomes cliche. நிறைய பேரை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், ஒரு கன்ஜங்ஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்லி அது அவங்களோட லைக் சிக்னேச்சர் வேர்ட் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு கிளீஷே அப்பியரன்ஸ் வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவாய்ட் தட். அதுக்கப்புறம் லிங்கர்ஸ் பாருங்கள். இன் கன்க்ளூஷன், டு கன்க்ளூட், டு சம் அப், டு ரேப் அப், ஓவரால். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்வர்சேஷன் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை நம்ம கன்ஜங்ஷன்ஸையும் லிங்கர்ஸையும் லைக் ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறதுக்காக ஐ ஹவ் கிவன் யூ லைக் அ லிஸ்ட். அடிஷன்னா என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், கம்பேரிசனை என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், கான்ட்ராஸ்ட்னா என்ன கன்ஜங்ஷன்ஸ், டைம், ரிசல்ட். யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட் அண்ட் ட்ரை டு யூஸ் தட் இன் யுவர் கான்வர்சேஷன். ரைட், திஸ் இஸ் மை ஃபைனல் கொஷின். ஸோ டியூரிங் மை கான்வர்சேஷன் சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி, ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி, ரொம்ப லென்த்தியாக பிளாப்லான்னு பேசிக்கிட்டே இருக்க போகிற மாதிரி இருக்குது. எப்படி ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக எப்படி பேசலாம், ரொம்ப லோக்கல் இங்கிலீஷ் இல்லாமல் கொஞ்சம் ஹைஃபை இங்கிலீஷாக எப்படி நாங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தான் சொல்லுங்கள். ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின்.
I too have observed in so many times like students வந்து ஸ்பீச் கொடுக்கும் போதும் ப்ரெசன்டேஷன் அப்பவும் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு they are using like 13 to 14 sentences unnecessarily. ஸோ அப்போ அதை எப்படி எஃபெக்டிவாகவும் கிறிஸ்பியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா you have to know a little about idioms. Idioms lower classesலேயே படிச்சிருப்போம். Idioms is a group of words with special meaning. லைக் அந்த வேர்ட்ஸோட லிட்ரல் மீனிங்கை நம்ம எடுக்கவே முடியாது. லைக் கிராமர் இஸ் மை கப் ஆஃப் டீனா நான் கிராமர் குடிக்க போகிறது கிடையாது, ஐ எம் ஸ்பெஷலைஸ்டுன்னு அர்த்தம். ஸோ ஹவு டு வி லேர்ன் தட் தென்? ஒரு டெய்லி பேசிஸில் யூ ட்ரை டு லேர்ன் அட்லீஸ்ட் 10 to 20 idioms a day, because idioms is the only tool that shows the entire world that you are you are fluent in English language. I remember my professor saying, an apple a day keeps the doctor away, an idiom a day keeps your language sway. So kandipa when we appear for interview and all, we should definitely be knowing about idioms, and we have to introduce in our conversation every now and then. ஏன்னா idioms யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா you are like native speakers மாதிரி your language will appear. So try to concentrate on that. I hope so far so good. இது ஒரு idiom தான். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸில் பண்ணுற பிளண்டர்ஸ். இதை ரெக்டிஃபை பண்ணாலே நம்மளோட லாங்குவேஜ் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. ஓகே, ஆல் ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு 5 பேசிக்ஸ் திங்ஸ் பார்த்தோம் இங்கிலீஷில். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அண்ட் என்ஜாய்ட் தி வீடியோ. ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் டெவலப் ஆகும் கண்டிப்பாக. பிகாஸ் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். So unless otherwise we keep practicing, nothing is going to happen. So be safe, stay healthy, keep learning. Bye bye, take care.